வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய முதல் படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனாக மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறையா நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசு ஃபுல்லாக நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்ச முகமில் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாகவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஸ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சுருக்கு. ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும். அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேதான் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைமெல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்டுக்குள்ளார விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் ராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா, அவன் சொல்கிற இந்த படத்துக்குன்னா அந்த தம்பி சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியாக ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போய்ட்டுருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ராத்திரியோட இது ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல் இது. ஏறாத தெருவில், ஏறாத மலையில், அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணோம் அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ.
அதை சொல்லலாம், சரிண்ணே நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட்டு வச்சு இன்றைக்கி இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து அந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போகணுன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரெட், அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணோம். எனக்கு வந்து மொதல் படம், நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த மொதல் படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் முதல் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரெக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதல் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த முதல் ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றியாக செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரில, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஸோ எஸ், இது முதல் ராத்திரி பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட் ஸ்டேஜ், எல்லாரை பற்றியும் பேசணும். டைரக்டர் பற்றி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து டிஓபி சுரேன், லவ் யூ. மனசால சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன், சுரேன் நீங்கள் பெருசாக வரணும், வருவீங்க. நான் உங்கள் ஃபேன். நான் இது ஆப்வியஸ்லி இதில் ஃபஸ்ட் நான் வந்து தினேஷ்குமார் புருஷோத்தமனுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை. ஆனால் சின்ன கோவம் இருக்கா என்னன்னு தெரில, வெரி சாரி. சீக்கிரம் பேசலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள். பட் ஆனால் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ராஜா இந்த டீமில் சுரேன் கூட்டு வந்தாப்பில். ஓகே, அவன் கம்ஃபர்ட் என்னங்கிறது சுரேன் அப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் அவ்வளோ ரசித்தேன், அவர் அவ்வளோ வியந்தேன். சீக்கிரமாகவே அவர் ஐயா பிஸியாக இருவீங்க, பயங்கரமாக ஷோராக சொல்கிறேன், ஹெவி பிஸியாகிடுவார். அசோக் உங்களை பற்றி வெளியில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களை நேரில் மீட், அதான் இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லையே. ஃபனி காய், செம்ம எடிட்டருங்க, செம்ம சென்சிபிள். அவரோட ஒர்க் வந்து இந்த படம் வெள்ளதுக்கு தெரியும். ஒரு படத்தில் ரைட்டிங் போகும்போது இந்த ஹியூமர் கட்லாம் ஒரு விஷயம் இருக்குது, அது சென்சிபிளாக கட் பண்ணும்போது தான் தெரியும். அந்த மனுஷன் ஆல்ரெடி பேர் வாங்கினார், இதுக்கப்புறம் பெருசாக இருப்பார். எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நீங்கள் பெருசாக வரணும். காஸ்டியூம் டிசைன் பூர்ணிமா மேம்
ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த சொக்கா கூட நல்லா இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் a great honor. அண்ட் காசிமிஸ் சுமன் காவ்யா இங்கே இருக்காங்க தெரியல, அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். மியூசிக் டைரக்டர் அண்ணன், அவர் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப பார்த்துட்டு இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப ஹாப்பி. அந்த பேர் சூப்பராக இருக்குது ஐயா. அது என்ன பேர்? சங்கர் பேங்கர். சூப்பராக இருக்குது அந்த பேர், செமையாக இருந்துச்சு. இனி அதுதான் ஸோ சூப்பராக. ஆக்சுவலாக நான் எடிட் பார்த்தேன், ஃபுட்டேஜ் பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் மியூசிக்கோட மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் படம், நான் நடித்த படங்கிற அவ்வளோ எனக்கு ஃபீல் ஆகல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ண செமையாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் ஃபேன். இதில் சீரியஸாக சொல்கிற படம் வந்ததுக்கப்புறமா அது பெருசாக இருக்கும். லவ்லி, தேங்க்யூண்ணே. உண்மையிலே எனக்கு இது போஸ்டர் டிசைனர் வியாக்கி ஐயா பெருக்கி விட்டீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன ஐயா நல்லா இருக்குது, போஸ்டர் டிசைன்லாம் நல்லா இருக்குது, கேம்பிங் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டவுட்டு போட்டு யோசிச்சுனே இருப்பேன். சொல்லும் போது ஐயா நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலே சொல்கிறேன், வெரி ப்ரௌட் அண்ட் ஹேம். தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் பாமேந்திரா சார், ரொம்ப தேங்க்யூ. இந்த செட்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு மேஜர் பார்ட் லுக் அண்ட் ஃபீலில் வெரி ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ. உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சீக்கிரம் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டைட்டில் அனிமேஷன் யுவானியன் தெரிக்க விட்டீங்க ஐயா. அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மறந்துட்டேன். சூப்பர் ஒர்க். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுரேஷ் சார், பிரேம் சார், சார் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இங்கே இல்லை, பட் ஆனால் வெரி மச் தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே இது நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது காரியத்தோடு சில விஷயங்கள் செய்வோம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் நேற்று நைட்டு கூட இங்கே நின்று நைட் 2 மணிக்கு செட்டப் ஆகிட்டு இருக்கிற ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொந்த இதுவாக நினச்சி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே. சீரியஸாக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கணக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்ண்ணே. ராகவ் ரமேஷ் எங்கே வரலடாவா? சவுண்ட் இன்ஜினியர் ராகவ் ரமேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து, நான் எப்படி சொல்கிறது, சின்ன வயசு போயிடுச்சா, சரி ரைட், ஷார்ட் ஃபிலிம் டயத்துலேருந்து அவன் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தில் அவன் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். இங்கே வரல, அவன் வச்சு எங்கே அவன் வரல. இல்லை, சூப்பரான ஒர்க். இந்த படத்துக்கு அப்புறமா அவனுக்கு பெரிய லைஃப் இருக்கும். அது அவன் பயங்கரமாக நோட்டீஸ் ஆகும், நான் நம்புகிறேன். லிரிசிஸ்ட் யுகபாத்தின செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணும் சீக்கிரம். கோரியோகிராஃபர் அனுஷா விஸ்வநாதன் மேம் நீங்கள் எங்கேன்னு தெரில, நீங்களும் இல்லை, பட் ஆனால் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாளுக்குள்ள டக்குன்னு வந்து சூப்பராக பண்ணிட்டு இன்றைக்கி அந்த பாட் பயங்கரமாக இதாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் அண்ட் டிவை மோகனன் அகீன். தளபதி ராஜா ரொம்ப தேங்க்யூ. கலரிஸ்ட் அருண் சங்கம் விஷயன், ஃபோலி எம்ஜே ராஜு, ஸ்டில்ஸ் ராஜதாமி, டைட்டில் டிசைன் வீரா, டைட்டில் அனிமேஷன் யுவானியன், ப்ரொடக்ஷனுக்கு சுரேஷ் பிரேம். ஓகே, இதெல்லாமே சுரேஷ் சந்திரா சார் ஒரு ஃபாதர்லி ஃபிகர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ அட்வைசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கௌரவம். அண்டு எனக்கு அவர் அஞ்சனா மேம்லாம் எனக்கு விஷயம் சொன்னாங்க. நிறையா பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில், எஸ் இந்த சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிப்பேன். அதுக்காக நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மிடில் ரோல் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல்ஸில் ஸ்டேஜில் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இது ஸோ அது ஏதோ எங்கேயோ எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்போது சொன்னாங்க, நிறைய பேர் எங்கே போனாலும் அந்த பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு அது எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப, நான் சாமி இங்கே தான் பார்க்குறேன், இந்த சினிமாவில் தான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கில் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கிற குவாலிட்டின்னு நான் நம்புகிறேன்.
அண்டு இதை நான் சொல்லணும், ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலி தான். நான் வந்து உண்மையிலேயே அப்படி தான் அனுப்பிச்சேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அதை இவங்கெல்லாம் சொல்லணும். ஆர்டிஸ்ட்டு என் பேர் இருக்குது, என் பேர் அனீஸு பயங்கரமான பெர்ஃபார்மர். நீ என்ன விளையாட்டு புள்ள, தெளிவாக உனக்கு தெரியும் என்னென்னு, நல்லா சூஸ் பண்ணி ஜாலியாக போ, பயப்படாத, பயம் மட்டும் விட்டுரு. வெங்கடேஷ் சார், சார் நான் உங்கள் படம் பார்த்து வளர்ந்துவேன் சார். உங்கள் கூட நடிக்கிறது, உங்கள் கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்குறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எங்கேன்னு தெரில சார். எந்த மாதிரி என்ன பண்ணுன்னு தெரில சார். இதெல்லாம் பெரிய அபூர்வம் சார். அப்பா மாதிரி சார் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேத்தன் சார், உங்களை வீட்டில் பார்த்து நான் உங்களை வளர்ந்துருக்கேன். நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் பேசுகிறாரா, இந்த பாடுறா அப்படி இருக்கும். எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து பழகிட்டு உங்ககிட்டே தான் நீங்கள் அந்த பிளெஸிங் வாங்கி விஷ் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரில என்ன செஞ்சுருக்கேன்னு. லவ் யூ சார், ரொம்ப தேங்க்யூ. யுவர் சச் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் யுவர் நாஸ்டாலஜிக் ஃபார் மீ, ஃபேமிலி மெம்பர். சங்கீதா பாலன் மேம் காணுமா? ஓகே, மை மதர் கேரக்டர். அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. பக்ஸ் அண்ணன் பிரிச்சிருக்காரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் இதில் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு, தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அந்த படத்தை வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் நான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள், மெயின் ஹோல்டு அது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் இந்த செட்டுக்கு சொல்கிறேன். பக்ஸ் அண்ணன், வெங்கடேஷ் சார், சேத்தன் சார், அப்துல், இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிளாக் பிடிச்சிருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேறு மாதிரி ஒன்று பண்ணி விட்ருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேரை சொல்லும்போது ஒன்று நான் சொல்லிட்டு வருவேன். பானுபிரியா மேம், அக்கா சொல்லக்கூடாதுங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா சொன்னாங்க பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு. இது உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்கும்க்கா, நான் மனசால் வேண்டிக்கிறேன். சுமித்ரா, மை சிஸ்டர் பண்ணவங்க, அவங்க தான் சீரியஸாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று ஒன்றா இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் அது மனசில் சொல்ல தோணிடுச்சு, சொல்லிடுறேன். சூப்பராக வருவீங்க, பயங்கரமாக வருவீங்க, செம பெர்ஃபார்மர் நீங்கள். டீ பிடிச்சிக்கோங்க. வர்ஷினி, இந்த படத்துக்கு அப்புறமா யுவர் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ். ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். பயங்கரமான ஒரு சென்சிபிளான பெர்ஃபார்மர் அவங்க. கார்த்திகேயன் ஐயா, இன்னொரு ஹீரோ. சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன், இணைந்து பார்ப்போம், சீக்கிரமாக நடிப்போம், விஷயங்கள் பண்ணுவோம், பெருசாக வருவீங்க ஐயா. கியூட்டஸ்ட் பாய். வேலன் ஐயா, எங்க வேலன் ஐயா, அப்புறம் நம்ம கௌசிக் கபிலன், இந்த ரெண்டு காம்போ பிரிச்சிருக்கு. நீங்கள் இவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேற பெருசாக வருவீங்க ஐயா. இந்த படம் வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிடுவோம். மாஸ்டர் கிருத்திக், எங்கடா அந்த மாஸ்டர்ல எங்கடா இருக்க? இவர் தான் பெரிய வாயாடி. உன் ஸ்டோரி சொல்லுவா, அந்த கதைலாம், அந்த லவ் மேட்டர்லாம் சொல்லவா? கொஞ்சம் லவ் ஃபெயிலியர்லாம் இருக்கு உனக்கு. நல்ல பெர்ஃபார்மர். இந்த வயசில் நல்ல ஒரு சீன் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த வயசில் அவன் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த சினிமா பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவனை நிறையா அட்மைர் பண்ணேன். லவ்யூடா என்ன? தேங்க்யூ சொல்கிறார் ஒரு நாள். திலீபன் ஐயா, ஐயா நீங்கள் வேற ஐயா. அதாவது டப்பிங் ஒரு வாட்டி தான் பார்ப்பாப்புல, பெர்ஃபார்மன்ஸும் பிரிச்சுட்டாரு. டப்பிங் வந்தாருன்னா ஒரு வாட்டி போடுங்க, ஒரே டேக்கில் ஃபுல் சீனே ஒரே ஸ்டெச்சில் அடிச்சு விட்ருவாரு. அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னா நடணும். அந்த மாதிரி பெரிய கிராஃப்டுங்க. நீங்கள் பெருசாக வருவீங்க. இவங்களெல்லாம் சொல்லணும், டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அருணையா வாங்க ஃப்ரண்ட்டில். எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒன்று மேலே வரலாமா? எல்லாம் மேலே வாங்க. அருண் ஏரி டீமில் பாதி சமயம் வந்து பார்த்துக்கிட்டாப்புல, அவ்வளோ சப்போர்ட்டிவ் பர்சன். வரப்போகிற அடுத்த டைரக்டர் அவர். ஆதி, இவங்க எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க. தயாளன் பேபி பாயாக வந்தான். அது என்னடா இது இப்போ தேங்காய் பாலா?
மை கியூட்டஸ்ட் பாய் இவன். ஹரிகிருஷ்ணா, இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் இன்னோசென்ட் அண்ட் ஜெனியூன். ஹரிஷ் ஐயா, அஜித் குமார், வாங்க வாங்க வாங்க, எங்கள் செட்டோட தலை. சக்தி ஐயா வரலையா? ஓகே ஓகே, சக்தி எங்கே இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். லிஷா வரல, அவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். உண்மையிலே கீழே உளுந்து வாரிலாம் வேலை பார்த்தாங்க, உடம்பு சரியில்லாமலாம் போச்சு. மகேந்திரன், மாதவன் ரெண்டும் ஒரு ஜோடி, செம பாய்ஸ். வாங்கடா வாங்க. பிரது வரலையா? ஓகே ஓகே ஓகே. அசிஸ்டன்ட் கேமராமேன் சசிராவ், அலைவன் வேற லெவலு. எல்லாரும் வந்து ஒரு ஒர்க்கு வந்து யாரும் மிஸ் பண்ணாலும் அது இல்லைங்க, அதுக்காக அப்படி தாங்க இருக்கணும். அப்படி எங்கெங்க போறீங்க? உள்ளார ஃபர்ஸ்ட் ஆளாக இருந்து அதில் இல்லைங்க, அப்படி தாங்க இருக்கணுங்க. வாப்பில் பிரகாஷ், வாங்க வாங்க, ஜெனியூன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்ற பாப்பில். இந்த மாதிரி நான் மறைக்கிறேன்னா இல்லை எப்படிங்க. பாலாஜி, வாங்க வாங்க வாங்க, பேசவே மாட்டான். நல்ல ஒர்க்கர்ஸ். சந்தோஷ் அசிஸ்டன்ட் எடிட்டர், மேலே வாங்க. சிவா எங்கடா இருக்கீங்க? சிவா வாங்க 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 வாங்க. ஹரிபாபு வரலையா? வாங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு பிட்டுவர்ஸ் எண்டில் எல்லாமே இதாகிடுச்சு. டன்னு. ஓகே, ஸோ ராஜா மேலே வா. அசோக், சுரேன், நம்ம அருண் அண்ணனை பற்றி நம்ம இன்னும் யாரும் பேசாமல் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், அவர் இப்போ நிறைய விஷயங்கள் இறங்கலைன்னா படம் டக்குன்னு முடிஞ்சிருக்காது. இன்றைக்கி ஆகஸ்ட் 21க்கு போயாமல் உழைச்சாரு. தேங்க்யூ, நல்ல வியூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இது முதராத்திரி படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சின்ன படம் தான், தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற விஷயம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, ஒய்ஃப், இவங்கெல்லாம் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஜென்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபேமிலியோட திருவிழா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா அதுதான் முதராத்திரி. அதை நான் 100% உறுதியாக சொல்கிறேன். நம்பி வாங்க, ஏமாற்ற மாட்டோம். தேங்க்யூ. Thank you, Rishi. Thank you so much. That was